இன்னைக்கு என்ன பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க டிமார்ட் போயிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிமார்ட் போகிற வேலை இருக்குது. சைக்கிளில் போகிறப்போ எவ்ரி டைம் அரவிந்தோட எனக்கு ஒரு சாங் தாங்க ஞாபகம் வரும். கலர் வந்துருக்க பாருங்க. இந்த டைமில் வந்து ரெட் சில்லிஸுங்க ஒரு 5 to 6 எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த వెస్ట్ సైడ్ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல் KKVNA vlogs. இனிமையான இது எங்களுக்கு பாசமுடன் மகிழ்வான காலை வணக்கம். அண்ட் இப்போ டைம் வந்து 6:30 ஆகுதுங்க. ஸோ காலையிலே எங்கள் காரில் கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா. இன்றைக்கி மார்னிங் வந்து 5 o'clock ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் இப்போ நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இனிமேல் போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணணும். அண்டு இன்றைக்கி என்ன பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க டிமார்ட் போயிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிமார்ட் போகிற வேலை இருக்குது. வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அது லஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 11:30 அரவி 11:30 are you free? So probably by 11:30 we'll start అని நினைக்கிறேன். பட் 11:30 டிராஃபிக் ఎక్కువ ఉంటుంది కదా. ஸோ டிராஃபிக் இருந்தால் கூட பரவாயில்ல, அரவிந்த் we can goன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த டைம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ இயருக்கு எல்லாமே நம்ம ரெசல்யூஷன்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களாங்க. எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ திங்க் இந்த இயர் வந்து நான் எடுத்த ரெசல்யூஷன்ஸில் அட்லீஸ்ட் 50% ஆகுது நான் I'll doன்னு நினைக்கிறேன். அரவிந்த், நீ கேம் ரெசல்யூஷன் யூ didn't say. அரவிந்தோட ரெசல்யூஷனை கேட்போம் இப்போ. நோ ரெசல்யூஷனா? No, not it. நீ ரெசல்யூஷன் எடுத்தாலே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் சொல்லு. ஏன் எடுக்கல? டிசைட் பண்ணல. ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கே ஒரு டிசைட் பண்ணணுமா நம்மால்? ஸோ ஏதாவது say something, right? One thing you want to change in this year. What is that thing? If you want to change one thing, what is that? Tell me. Tell me, baby. Tell me. Achha, parvala. You have to say now. At least public ga cheptena, will you follow and chustam? Come on, say. What is that resolution? சரிங்க, திங்க் பண்ணி சொல்கிறாராம். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஓகேங்க, இப்போ கார் பார்க் பண்ணிவிட்டு சைக்கிளில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்களோட கார் பார்க்கிங் வந்து வீட்டுக்கிட்ட இல்லை, நம்மளோட ஃப்ளாட் கீழே கொடுக்கல நமக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 500 meters ఉంటుందార్వి. 500 meters ఉంటుంది. ஒரு 200 meters தள்ளி தான் எங்களோட கார் பார்க்கிங். ஸோ வாட் வி டூன்னா வி யூஸ் டு கீப் சைக்கிள் நாங்கள் கார் வைக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன் ஜாலியாக. நல்லா இருக்குங்க సైకిల్లో పోறது కూడా இல்ல. ఏ సాంగ్ గుర్తొస్తుంది నీకు? இந்த சைக்கிளில் போகிறப்ப எவ்ரி டைம் அரவிந்தோட எனக்கு ஒரு சாங் தாங்க ஞாபகம் வரும். ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கு கெஸ் பண்ணால் என்ன சாங்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க வெளியே. ஸோ என்னால் vlog ரொம்ப கத்தி பேச முடியாது. வீட்டுக்கு போயிட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். பாய். ஸோ இப்போ நம்ம சட்னி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி தோசைக்கு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ செமையாக இருக்கும் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் போகணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக என்னோடய குக்கிங் எல்லாம் முடிக்கணும். நான் இன்னும் வெஜிடபிள் எதுவும் வாங்கிட்டு வரல. நாங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, சென்னை கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ நாங்கள் எப்படியும் டிமார்ட் போகிற பிளான் இருக்கிறதுனால அம்மா கிட்ட வந்து நீ அங்கேயே வெயிட் பண்ணு, I'll come and pick you upன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு 1.5 tablespoon வந்து கிரவுண்டட் ஆயில் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அண்ட் அதுக்கு வந்து என்ன ஐட்டம்ஸ் எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கப் ஆஃப் உராத் தால் அண்ட்
கொஞ்சமா கடலை பருப்பு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செப்பரேட்டா வந்து என்ன சொல்றது சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல எடுக்கணுங்க. ரொம்ப கலர் மாறக்கூடாது. ஸோ கலர் வந்து என்ன சொல்றது ஒரு கோல்டன் கலர்ல தான் சட்னி பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. அதுல வந்து இப்போ நம்ம உளுந்து ஆட் பண்ணிடலாம். அதோட கூட கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு. இது ஆட் பண்றதுக்கு எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். நாம பெருங்காயத்தூளுங்க ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டைஜஷனுக்காக. ஸோ இது ரெண்டுத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் மாத்திரம் மாறக்கூடாதுங்க. ஏன்னா கலர் அது கோல்டன் ப்ரௌனா இருக்கிறது தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த உளுந்து கலர் மாறிட்டாலே கருப்பாயிடும் சட்னி அது. ஸோ டேஸ்ட்டுமே கொஞ்சம் பெட்டர் ஆயிடும். ஸோ இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. இதோட கூட நம்ம ஆனியன் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இந்த பல்சஸை எடுத்து தனியாக வச்சுட்டோம்னா வறுத்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தனித்தனியாக வறுத்து எடுக்கிறப்ப. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த கலர் வந்திருக்க பாருங்க. இந்த டைம்ல வந்து ரெட் சில்லிஸுங்க ஒரு 5 to 6 எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கலர் வந்த உடனே இப்போ ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஆனியன் டொமேட்டோ வந்து நம்ம சாட்டே பண்றதுக்காக அகைன் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 1 கப் உடாத் தாலுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸுங்க. மீடியம் சைஸில் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆனியன்ஸ் வந்து ஒரு 3 எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆனியன்ஸ் அண்ட் 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் புளி அதையுமே ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜிஞ்சர் வந்து கிளீனா ஸ்கின் பீல் பண்ணிடுவாங்க. பட் ரீசெண்டா இப்போ வந்து நிறைய சேனல்ஸ்ல இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்து ஜிஞ்சர் வந்து அந்த ஸ்கின்னை பீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் இட் கண்டைன்ஸ் மோர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் சொன்னது எல்லாமே டாக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லதுங்களாம். ஸோ பட் ஸ்டில் மைண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. ஐ யூஸ் டு ரிமூவ் த ஸ்கின். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஆனியன்ஸ், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாமே ஒண்ணா ஆட் பண்ணிடுங்க. சரி, கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் சாட்டே பண்ணிக்கலாம். இதோட கூடவே நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன்ஸோட கூட டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேங்க. டொமேட்டோஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டீசீட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் வந்து சீட்ஸோட போடுங்க நல்லதுன்னு சொல்றாங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரையும் நீங்க டீசீட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் கிட்னின்னு சொல்றாங்க. அது வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் சயின்டிஃபிக்கலா நமக்கு எது உண்மைன்னு தெரியல. இது பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் மீ. ஸோ இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சமா புளிங்க. புளி எப்பயுமே கொஞ்சம் லிமிட்டாவே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா புளி வந்து ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா அதுவே டாமினேட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சமா புளி அவ்வளோதான். ஸோ இதை சாட்டே பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா கிரைண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுதான் இந்த சட்னிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். எதுக்காக என்ஜாய் பண்ணலாம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து குயிக்காக குக் பண்ணிட்டு டிமார்ட் கிளம்ப வேண்டியதுதான்.
ஹாப்பி மார்னிங் கைஸ். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். அண்ட் உங்ககிட்ட நேற்று சொன்னேன் இல்லைங்களா, டிமார்ட் ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு. பட் அம்மா வந்து ஸ்டேஷனில் இறங்கினோடனே கால் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன்னா காலையில் எழுந்து வந்தாங்க அம்மா. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வில் பிளான் டுடேஸ் ஷாப்பிங் பிளான், நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மாவே வந்துட்டாங்க அங்கேருந்து கேப் புக் பண்ணிவிட்டு. ஸோ அதனால தான் இது பிளான் கேன்சல் ஆகிடுச்சுங்க. நானும் பார்க்குறேங்க, ஒரு 3 டைம்ஸ் நான் கண்டினியூஸாக ஷாப்பிங் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எவ்ரி டைம் கேன்சல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்காவது ஒரு வழியாக போக முடியுதான்னு பார்க்கலாம். அண்டு மோரோவர் இன்றைக்கி டைம் வந்து 7:30ங்க. இன்னும் பெட்டை விட்டே கீழே இறங்கலை. ஏன்னா நேற்று பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய லாங் வீடியோஸ் எடிட்டிங் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆனதுனால அண்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ தட்ஸ் வாட்டுங்க, அதுதான் ரீசன் இன்றைக்கி லேட்டாக எழுதிட்டுருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் இவ்வளோ நேரம்லாம் தூங்க மாட்டேங்க. ஒரு 6க்குள்ளே 5:30 6க்குள்ளே எழுந்துருவேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 4:30 5க்கெல்லாம் கூட எழுந்துருவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒர்க் கூட இல்லை. ஸோ அது கொஞ்சம் ரிலாக்ஸாக டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் ஷாப்பிங் போகிறப்ப உங்களுக்கு அப்படியே vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேங்க. பாய். ஸோ இப்போ டைம் 3:30. இப்போ தாங்க நாங்கள் கிளம்ப போகிறோம். அண்ட் ஒன் மோர் சேஞ்ச் அகெயின் டுடே. டிமார்ட்னு சொல்லியிருந்த பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு வெஸ்ட் சைட் டுடே. ஸோ ஏதாவது சேல் லாஸ்ட் வீக் இருந்தது, பட் ஸ்டில் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கான்னு தெரியல. ஐ ஹவ் டு செக் இட் அவுட். ஸோ இப்போ நேராக அங்கே தான் போக போகிறோம். ஸோ பார்க்கலாம். வெஸ்ட் சைட் போகிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு சின்ன டென்டல் செக்கப் இருந்ததுங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்திருக்கோம். அண்ட் அப்பாவுக்கு வந்து ஒரு டூத் எக்ஸ்ரே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே காஃபி குடிச்ச உடனே நேராக வேலுச்சேரியில் இருக்கிற வெங்கடேஸ்வரா ஸ்கேனிங் சென்டருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அண்டு அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா, அம்மாவோட கிளாஸஸ் ஃப்ரேம் வந்து ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸாக இருந்தது. லக்கிலி ஸ்கேனிங் சென்டர் உள்ளேயே ஆப்டிக்கல்ஸ் இருந்ததுனால அம்மாவோட ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க. ఏం చేసుకోవాలా, ఏం చేసుకోవాలి నువ్వు చెప్పు. కొంచెం టైట్ చేయి, ఫ్రీగా టైట్ చేయాలి. ఫ్రీ. அப்படியா? இல்லை அது ஜஸ்ட் லைட்டாக தான் ட்ரை பண்ணு. அதை வேர் பண்ணாமல் இருக்கு. ఏం ఎక్కడికి వచ్చిన వెస్ట్ సైడ్. ఏం ఏ అంగడి? వెబ్సైట్. వెబ్సైట్. వెబ్సైట్ వెబ్సైట్ ఇంకేమే వెబ్సైట్. ఎస్. Finally we reached the west side. వెస్ట్ సైడ్ ఎవరిది తెలుసా? టాటా ఎవరిది ఇది? టాటా. ఓకే ఓకే, we'll get down. So parking full ஆயிடுச்சு இப்போ. So we are getting down. Arvind is going to park அங்க outside. நாங்க பெரட்டிட்டு இருக்கோம். பார்க்கிங் உண்டா? ஃபர்ஸ்ட் பார்க்கிங் ஃபுல்லுன்னு சொன்னாங்க, இப்போ கிடைச்சிருச்சுங்க லக்கிலி. அது shall I get down? தட்ஸ் ஆல் கைஸ். இன்றைக்கான vlog இவ்வளோ தாங்க. பார்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்கில் பிஸி ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போனோம் வெஸ்ட் சைடு. ஸோ அந்த எந்தூரில் வந்து நான் பிக் பண்ணுறதுலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டேன். vlog நான் எதுவுமே ஷூட் பண்ணல. அண்ட் 7 days 7 வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி 3rd வீடியோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. ஈவன் தோ கொஞ்சம் லேட் ஆனாலுமே ஐ அப்லோடட் இட். ஸோ அது ஒரு கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்குது எனக்கு. அண்ட் இதோட நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பை, ஹாவ் அ குட் டே.